இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய சிந்தனைக்கென்று ஆண்டவர் இயேசு கொடுத்திருக்கிற பகுதி லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் 1-3, 11-32. அன்பிற்குரியவர்களே, இதில் ஊதாரி பிள்ளை உவமை வருகிறது. அதற்கு முன்பாக ஒரு பகுதியை பார்க்கிறோம். வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர் என்று நற்செய்தி பகுதி தொடங்குகிறது. அதைத் தொடர்ந்து ஆண்டவர் இயேசு ஊதாரி பிள்ளை உவமையை சொல்லுகிறார். முதல் கருத்து அதுதான் நம்முடைய சிந்தனைக்கு. நாம் யாரை ஒதுக்குகிறோமோ, யாரை பாவிகள், இவங்கெல்லாம் அயோக்கியமானவங்க, இவங்கெல்லாம் ஒத்துழைக்காதவங்க, முரடர்கள் என்றெல்லாம் நாம் சிலரை ஒதுக்குகிறோம். ஒவ்வொரு பங்கிலும் நாம் அதை செய்கிறோம். சிலரை இவர்களெல்லாம் லாயக்கற்றவர்கள் என்றெல்லாம் சிலரை ஒதுக்கி விடுகிறோம், விசுவாசமற்றவர்கள். இந்த சூழலில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும், யார் இயேசுவினுடைய வார்த்தைகளுக்கு பயந்து வார்த்தைகளை கேட்க பிழைத்து கொள்ள வேண்டும் என்று மனதோடு இயேசுவிடம் அண்டி வந்தார்கள்? பாவிகள், ஆயக்காரர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், நம்மால் ஒதுக்கப்பட்டவர்கள். அப்படித்தான் நாம் உடனடியாக நேரடியாக செய்திக்கு வர வேண்டும், சிந்தனைக்கு வர வேண்டும். இரண்டாவது, ஆண்டவர் இயேசு இந்த ஊதாரி பிள்ளை உவமையை சொல்லுகிறார். குறிப்பாக இந்த தவக்காலத்தில் ஊதாரி பிள்ளை உவமையை சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் நாம் ஆழமாக பொதிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்ன? நம்முடைய தகப்பனாகிய கடவுளிடம் நாம் நம்பிக்கையோடு தங்க வேண்டும், அவரை விட்டு பிரியக்கூடாது. இயேசு சொல்லுகின்ற வார்த்தைகளின்படி நடந்து அவருடைய தந்தை கடவுளுடைய விருப்பத்தில் நாம் நிலைக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஊதாரி மைந்தன் தந்தையிடமிருந்து சொத்துக்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு, அவனுடைய உரிமை தொகையை பெற்றுக்கொண்டு தூர நாட்டிற்கு, தொலை நாட்டிற்கு சென்றான். அங்கே விரயம் செய்தான், ஊதாரித்தனமாக செலவிட்டான், விலைமாதரோடு தன்னுடைய பணத்தை செலவிட்டான், மிக மோசமாக நடந்தான். நிறைய நண்பர்கள் இருந்தார்கள். கடைசியாக அந்த நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டது. எதை குறிக்கிறது? அவனுக்கு அன்பு கிடைக்கவில்லை, நண்பர்கள் ஓடிப்போனார்கள். அவருக்கு உடல் சுகம் கிடைக்கவில்லை, அவருடைய பணம் எல்லாம் தீர்ந்து போனது, சுகத்தை தேடுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போனது. அவன் பசியாயிருந்தான், அவனுக்கு யாரும் இல்லை, ஏதும் இல்லை, எல்லாவற்றையும் இழந்தான். பன்றிகள் தின்னுகின்ற நெற்றுக்கள் கூட அவனுக்கு கிடைக்கவில்லை என்றால் என்ன பொருள்? அவன் கைவிடப்பட்டான், தெருவிலே கிடக்கிறான், பன்றி குடிசைக்கு முன் வாழுகிறான். கடவுளை விட்டு பிரிகின்றவர்கள், கடவுளுடைய ஊழியத்தை செய்பவர்கள் அல்லது கடவுள் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பவர்கள் எப்போது தங்களுடைய வாழ்க்கையில் பிரின்சிபிள் இல்லாம, ஒரு கோட்பாடு இல்லாம, ஒரு இலக்கை நோக்கிய பயணம் இல்லாம தங்களுடைய விருப்பம் போல நடக்கிறார்களோ அவர்கள்தான் அந்த ஊதாரி மைந்தன். பன்றி குடிசை முன் இருப்பார்கள். இன்றைக்கு இருப்பதை போல நாளைக்கு இல்லை. நாளை என்று ஒன்று உண்டு. நம்மிடம் அப்போது செல்வம் இருக்காது, நண்பர்கள் இருக்க மாட்டார்கள், உடல் சுகம் இருக்காது, மன நிம்மதி இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, எல்லாம் விட்டு போகும். அதனுடைய பொருள் என்ன? கடவுளை விட்டு பிரிந்தால், கடவுளுடைய அவர் கொடுத்த இலக்கை நோக்கி பயணம் செய்யாமல் நம்முடைய இலக்கென்று ஒன்று வைத்து கொண்டால் நடப்பது அதுதான். வாழ்வு கிடையாது. You are cut off from life. அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, அப்படிப்பட்ட பரிதாபமான ஒரு சூழலிலிருந்து எங்களை காத்தருளும். எங்கள் மீது இரக்கம் காட்டுவீராக. எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே, மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வளரட்டும், அசைக்க முடியாத வாஞ்சை வளரட்டும். எந்த சூழலிலும் நீரே எங்களுக்கு முதன்மை, உம்முடன் மட்டுமே நாங்கள் தங்கி இருக்க வேண்டும். ஆண்டவரே, மனிதர்களோடு, பணத்தோடு, செல்வத்தோடு, செல்வாக்கோடு, திறமைகளோடு, புகழோடு, பெயரோடு அல்ல,
மாறாக உம்மோடு தங்கி இருக்க வேண்டும். அதனால் எங்களுக்கு நிம்மதியான வாழ்வு வேண்டும். நிம்மதியான வாழ்விற்கு நாங்கள் கரடு முரடான பாதையில் கடக்க வேண்டியிருந்தாலும் கூட, சிலுவை சுமைகளை சுமந்து கொண்டு போக வேண்டியிருந்தாலும் கூட, உம்மை விட்டு பிரியாத நிலை எங்களுக்கு வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.